வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஒரு விஷயத்த பத்தி உங்கள்ட்ட சொல்லலான்னு இருக்கேன். நம்ம உணவு தான் நமக்கு மருந்தும், உணவு தான் விஷமும். புரியுதுங்களா? சில ஒவ்வாமை உணவுகள்னால நமக்கு வாமிட் வரும், பேதி ஆகும். தெரியுதுங்களா? அதனால என்ன பண்ணணும்னா, சில உணவுகள நம்ம சூடு பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. முள்ளங்கி, கேரட், கீரை வகைகள் இவையெல்லாம் நான் சமைச்சுட்டு நம்ம சாப்பிட்றணும். அடுத்து சூடு பண்ணி அத சாப்பிடக்கூடாது. சூடு பண்ணி சாப்பிட்டா அது பாய்சன் ஆயிருங்களாம். ஃபுட் பாய்சன் சொல்றோம்ல, அதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது முட்டை. முட்டைய இப்ப ஆம்லேட் போட்டு வைப்போம். சரி அத சூடு பண்ணி சாப்பிடுவோம்னு நெனைப்போம். அப்படிலாம் செய்யக்கூடாது. அது மாரி அவிச்சு வைப்போம். அது இன்னொரு தடவ சூடு பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிட்டோம்னாலும் நமக்கு விஷமாயிருமாம். ஒரு ஃபுட் பாய்சன் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல விஷத்த அது இது பண்ண ஆரம்பிச்சுரும். அப்புறம் மொத்தமா பாதிப்பு வந்துரும் நமக்கு. அதனால கேரட்டு, முள்ளங்கி, கீரை, முட்டை இத சாப்பிடாதீங்க. அடுத்து என்னன்னா முக்கியமானது சிக்கன். சிக்கன் என்ன பண்ணணும், சமைச்சு 1 மணி நேரத்தில சாப்பிட சொல்றாங்க. அதாவது 1 மணி நேரத்தில சாப்பிடுறத விட 1 மணி நேரத்துக்குள்ள அதில சமைச்சிரணுமா. அசால்ட்டா போட்டு வச்சு காலையில ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாயந்தரம் எடுத்து சமைப்போம். அப்படிலாம் செய்யாதீங்க. அதெல்லாம் பாய்சன். என்னைக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வந்துச்சோ, அப்பருந்தே நோயும் அதிகப்படியா வந்துருச்சு. சுகர்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒருத்தருக்கு தான் இருக்கும். ப்ரெஷர் அப்படிதான். ஆனா இப்ப பார்த்தா யார பார்த்தாலும் சின்ன குழந்தைக்கு கூட சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் எப்படி வருதுங்கிறீங்க? எல்லாம் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு வச்சு திங்கிற பாருங்க. அதெல்லாம் வேணாம். வாங்குறோமா, சமைச்சு உடனே சாப்பிட்டு காலி பண்ணிட்டு போயிறணும். அதே மாரி அடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா, கடல் உணவுகள் இருக்கு பாருங்க. அந்த காலத்தில 3 நாள்னா கூட குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அது ஒண்ணும் செய்யாது. இப்ப எல்லாமே மருந்தாகி போயிடுச்சு. அதனால நமக்கு அது சேர மாட்டேங்குது. டாக்டர்லாம் முக்கியமா சொல்றாங்க, மீனு, இறாலு, அந்த மாரி ராட்டு அதெல்லாம் செய்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சாப்பிடுறது அன்னைக்கே சாப்பிட்டுருங்க. அடுத்து வச்செல்லாம் சாப்பிட வேணாம். மிச்சம் மீதி இருந்தா நம்ம நம்ம வளர்க்குற நாய்கள் இருக்காங்க. சரி பக்கத்தில அக்கம் பக்கத்தில யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கூட குடுங்க வேஸ்ட் பண்ணாம. ஆனா வச்சு சாப்பிடாதீங்க. அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடவே கூடாதுங்கிறாங்க. அதுதான் பெரிய விஷமா. உடனே நம்மள தாக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. எங்க வீட்டுக்காரரு பஜ்ஜி வாங்கிட்டு வருவாருங்க. ஆ ஆசையா இருக்கும். சுட சுட வாங்கிட்டு வருவாரு. சரின்னு நான் தின்னுட்டேனுங்க. 1 தின்னுட்டா ஒண்ணும் செய்யாது. இன்னொரு 1/2 பஜ்ஜி 3 பஜ்ஜி தான் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க 1, நான் 1. அந்த 1/2 பஜ்ஜி உள்ள அரையா பிரிச்சு சாப்பிட்டேன்னு வைங்களேன், ஒரு மாதிரியா இருக்கும். அப்படியே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா, நெஞ்சுக்குள்ள இருந்து அப்படியே வந்துரும். அவ்வளோதான் அந்த பஜ்ஜியெல்லாம் வெளிய வந்துரும். வாமிட் ஆகி போயிரும். ஏன் காரணம்னு கேட்டீங்கன்னா, எண்ணெய்கள மாத்தி, மாத்தி, மாத்தி ஊத்தி சுடுறாங்கல்ல கடையில. பெரும்பாலும் கடையில உடம்பு சரியில்லாம கடையில வாங்கி சாப்பிடவே கூடாது. அவ்வளோதான் நமக்கு உடம்பு முடியாம போயிரும். ஓகேவா? ஆமா. சொல்றத கேட்டுக்கங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. வணக்கம் மக்களே! நன்றி. பாய்.